சாஸ்வதம் என்றால் நிலையானது என்று பொருள் பெறும். அப்போ சாஸ்தானா யார்? நிலையானவர், நம்மை வாழ்க்கையிலே நிலைக்க வைப்பவர் என்று ஒரு பொருள் உண்டு. இந்த சாஸ்தாவின் கருணையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு வாகனம் என்ன தெரியுமா? வெள்ளை யானை. வெள்ளை யானை என்றால் குருவை குறிக்கக்கூடியது. குருவிற்கு 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை உண்டு. 5 என்றால் பூர்வ புண்ணியத்தை தருபவர், குலதெய்வத்தின் அருளை தருபவர். 9ஆம் இடம் என்றால் பாக்கியஸ்தானம், வாழ்க்கையில் நல்ல பாக்கியம் வேணும் அப்படின்றோம் இல்லையா, அது. மற்றொரு வாகனம் குதிரை, செவ்வாயை குறிக்கக்கூடியது. செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை, தாயாக காப்பவர். 8ஆம் பார்வை திடீர் அதிர்ஷ்டத்தை தருபவர். 7ஆம் பார்வை துணையாக நிற்பவர். அப்போ சாஸ்தா என்ன செய்கிறார்? திடீர் அதிர்ஷ்டத்தை தராரு, தாயா காப்பாத்துறார், துணையாக நிற்கிறார், நமக்கு குலதெய்வத்தின் அருளையும் தருகிறார், பாக்கியங்களை பெற்றுத் தருகிறார். இத்தனை நன்மை. அவரே ஐயப்பனாக இருக்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய பெண்புலி மீது அமர்ந்திருக்கிறார். சித்திரை என்பது அனைத்து சித்தர்களையும் குறிக்கும். அத்தனை சித்தர்களுக்கும் ஆளுமையார்? சாஸ்தா. அதே போல அங்கே முதலை வடிவத்திலே அன்னதானத்தை பாலிப்பார்கள். அங்கே அவருக்கு படையலை. முதலை என்பது மகர ராசியை குறிக்கும், கர்மஸ்தானத்தை குறிக்கும். நம் கர்மாவை தீர்க்கக்கூடிய வல்லமை அவரிடத்திலே உண்டு. அவரை வழிபட்டால் நன்மை என்பதை உணர்த்தும்.